ஆளோட சைஸை விட மாலையோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிபிகலி அது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு விடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக்ஸ் போறேன். 92 வீடியோ பார்க்குறவங்களா உங்க வீட்டு நினைச்சு மறக்காம ஒரு ஃபாலோ தட்டிட்டு பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனல்ல ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சஜஷன் இதை பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ, இந்த ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிச்சீங்கன்னா என்னால முடிஞ்ச அப்டேட்டா பண்ணி என்னால இந்த சேனலை இன்னும் ஃபன்னா கொண்டு போக முடியும். அப்புறம் இன்னைக்கு கதைக்கு வந்தோம்னா, எனக்கு சிக்ஸ் பேக் சேலஞ்ச் சொல்லிட்டு சிக்ஸ் பேக்ஸ் பண்றதுக்கான எந்த வேலையும் நான் இன்னைக்கு பண்ணல. அதுக்கு காரணம் ஒரே ஒரு ஜீவன் தான். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா, எங்க அக்கா ஊருக்கு கிளம்புது. அதனால மாங்காய் எல்லாம் வேணுன்றதுக்காண்டி நம்ம தோட்டத்துல போய் கொஞ்சம் மாங்காய் பறிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்டையும் போய் கொஞ்சம் மாங்காய் வாங்கிட்டு அதெல்லாம் பேக்கப் பண்ண தான் வந்தது. அழகா கொண்டு வந்து வீட்டுல அந்த பிள்ளை பேக் பண்ண கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை அழகா பேக் பண்ணிருச்சா. அதுக்கப்புறம் போய் அந்த பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு அப்படியே நான் போய் கொஞ்ச நேரத்துல போய் மீன் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்குறதா வேலை. ஆனா அது நடக்கல. அதை விட கொடூரமா ஒன்று நடந்துச்சு. ஏன்னா இது வந்து சரியான மூர்த்த நாள். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு சரியான கூட்டம், எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளை திண்டுக்கலுக்கு போயிட்டு அங்க இருந்து ட்ரெயின் ஏறி போறதா பிளான். ஆனா அந்த ட்ரெயின் கேன்சல் ஆச்சுன்றதை பார்க்காம இந்த பிள்ளை திண்டுக்கல்ல கிளம்பி இருக்கு. இந்த பிள்ளை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சரி ஓகே, நான் திண்டுக்கல்லாச்சும் இறக்கி விடலான்னு சொல்றப்பதான் அந்த பிள்ளை சொல்றது ட்ரெயினே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ திண்டுக்கலுக்கும் பஸ் ஏற முடியாது. அங்க இருந்து திருச்சி போய் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி வா, மீன் வாங்கிட்டு போய் வீட்டுல போய் பாக்குறதுக்கு வேணா சின்ன சம்பவமா இருக்கலாம். இங்க இருக்க பெருவளத்துல இருந்து வத்தல கொண்டு போயிட்டு மறுபடியும் பெருவளத்துக்கு வர்றதுக்கு எனக்கு 2.5 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஆயிருக்கு. 3 மணி நேரமா வெயில அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு 2 கஷ்டம் இருந்திருக்காங்க. இவங்களதான் பார்த்துட்டு இப்போ வந்தோம். போக விட்டு பின்னாடியே இவங்களும் வந்துட்டாங்க. எங்கடான்னு தேடி போனா பின்னாடி கார்டன்ல என்னமோ பறக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு இளநியை வெட்டலான்னு சொல்லி இளநியை பிடிங்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. நம்ம பேசிக்கா பண்ற ரன்னிங்கும் பண்ணல. சரி ஓகே, ரன்னிங் ஆச்சும் பண்ணலான்னு சொல்லி ஷூவை மாட்டி ரன்னிங் கிளம்பிட்டேன். பொறுமையா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தேன். உயிரே போனால் ரன்னிங்கை மட்டும் விட்டுறாதீங்கன்ற மாதிரி டெய்லி ரன்னிங் போயிட்டு இருக்கேன். ஆனா பாடி சரியான வலி வலிக்குது. அது மட்டும் இல்லாம வழக்கமா என் வீடியோ 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஆனா எனக்கு 2 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசு. எனக்கு 4 மாதிரியே பொறுமையா ஓடிட்டு அருமையா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரல சரியான டிராஃபிக். சரி ஓகே, நம்ம வேலை அதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு நண்பர்களை பார்க்க கிளம்பிட்டேன். நண்பர்களுக்கு பூக்கடையில நிறைய வேலை இருந்துச்சு. நம்ம உதவிக்கரம் தேவைப்படுச்சு. நம்ம கரம் தான் பெருசாச்சு. அதனால நண்பர்களுக்கு நீட்லாம் சொல்லி அங்க கிளம்பியாச்சு. சரி ஓகே, ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஏதாச்சும் உதவி வேணும்பா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணி வரிசையா வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சரியான டென்ஷன். சும்மா வந்து அவனை பிடிச்சி மட்டும் வேலை வாங்கியிருக்கீங்கன்னு அதே டென்ஷனோட எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு போய் அதை வாங்கிக்குவாங்க. எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டேன். சரியான டென்ஷன் ஆகிட்டாங்க. அடிச்சு கடையை காலி பண்ணிடுவேன் வெறி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏதோ பாவம் நம்ம பயிர்க பொழைச்சு போட்டுன்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டுட்டு நண்பர்களே. 3 நாள் மூர்த்த நாள்னு சொல்லியிருந்தேன். அதனால நண்பர்களுக்கு மாலை கட்டுற ப்ராஜெக்ட் நிறைய வந்துருந்துச்சு. ஒவ்வொரு ப்ராஜெக்டா போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நானே 10 மணிக்கு தான் கடை விட்டு போனேன். அவங்க எத்தனை மணிக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் பேச்சை போட்டு அப்படியே ஊட காலி பண்ணியாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே. நீங்களும் ஏதாச்சும் முயற்சி செய்யுங்க.